பெண்கள் தங்களை அலங்கரித்துக் கொண்டு தங்கள் கணவர்கள் முன் அழகாகத் தோன்ற வேண்டுமென அல்லாஹ்வின் தூதர் ஊக்குவிக்கார்கள். அன்னை ஆயிஷா அறிவிக்கிறார். அல்லாஹ்வின் தூதரிடம் தரவேண்டிய கடிதம் தன்னிடம் உள்ளதாக ஒரு பெண் திரைமறைவிற்கு பின்னாலிருந்து சைகை காட்டினாள். அல்லாஹ்வின் தூதர் தம் கையை விலக்கிக் கொண்டு கூறினார்கள், இந்தக் கை ஆணுடையதா பெண்ணுடையதா என்பதை என்னால் அறிய முடியவில்லையே. அகுர்க்கு அவள், இல்லை, இது ஒரு பெண்ணின் கைதான் என்றாள். அப்போது நபியவர்கள், நீ பெண்ணாக இருப்பின் உன்னுடைய நகங்களை அழகுபடுத்த மருதாணி பூசியிருப்பீர் என்றார்கள். சுனன் அபூ தாவூத் 4163. ஹிந்து பின் உத்பா அல்லாவின் தூதரிடம் வந்து இப்படி கூறியதாக அன்னை ஆயிஷா அறிவிக்கிறார். அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய உறுதிப் பிரமாணத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். அதற்கு நபியவர்கள் பதிலளித்தார்கள், நீ உன்னுடைய உள்ளங்கைகளின் தோற்றத்தை மாற்றும் வரை நான் உன்னுடைய உறுதிப் பிரமாணத்தை ஏற்க மாட்டேன். அவை வனவிலங்கின் பாத நகங்கள் போன்று தோன்றுகின்றன. சுனன் அபூ தாவூத் 4102. அன்னை ஆயிஷா மேலும் அறிவித்தார். நஜாஷி மன்னர் தமக்கு அன்பளிப்பாக அளித்த சில நகைகளை அல்லாஹ்வின் தூதர் பெற்றார்கள். அவற்றில் அபிசீனிய கல் பதித்ததொரு தங்க மோதிரமும் இருந்தது. ஆயிஷா கூறினார், அல்லாஹ்வின் தூதர் தம் முகத்தை அதிலிருந்து திருப்பி அதை ஒரு குச்சியாலோ தம் விரலாலோ எடுத்து அபுல் ஆசின் மகளும் தம் மகள் சைனபின் மகளுமான உமாமாவை அழைத்து, என் அருமை மகளே, இதை அணிந்து உன்னை அலங்கரித்துக்கொள் என்றார்கள். சுனன் அபூ தாவூத் 4838. எனவே மனைவி தன்னை அழகுபடுத்திக் கொள்வது திடமான உடலுறவுக்கு வழிவகுக்கும். மேலும் உடலுறவுக்கு உடல் ரீதியாக தயாராதலில் இது மிகத் தேவையான அம்சமாகும். இது குறித்து சில முக்கியமான விஷயங்களை கீழே தருகிறோம். உடல் முடிகளை அகற்றுதல். மனைவி தன் கணவன் விரும்பினால் தன் உடலிலிருந்து தேவையற்ற முடியை அகற்றுவதை உறுதி செய்ய வேண்டும். நாம் ஏற்கனவே சஹீஹ் புகாரியிலும் சஹீஹ் முஸ்லிமிலும் பதிவாகியுள்ள அந்த ஹதீஸை மேற்கோள் காட்டினோம். அதில் மனைவி பருவ முடிகளை மழிப்பது வீடு திரும்பும் கணவனுக்காக தன்னை தயார்படுத்துவதில் ஒரு பகுதி என்பதாக அல்லாஹ்வின் தூதர் கருதியுள்ளார்கள். உடல் முடியை நீக்குவது முற்றிலும் அனுமதிக்கப்பட்டது. மேலும் அதற்கான எண்ணம் கணவனை திருப்திப்படுத்துவதற்காக இருப்பின் அது விரும்பத்தக்கதும் நற்கூலிக்கு உரித்தானதும் கூட. பெண்கள் தங்களுடைய கைகள், கால்கள், உடலின் இதர பகுதிகளிலிருந்து பாலுறுப்பு, அக்குள் மற்றும் முகத்தின் ரோமங்களுக்கு சிறப்பு அழுத்தம் உள்ளது முடியை நீக்கிவிடலாம். புருவங்கள் மட்டுமே இதற்கு விதிவிலக்கு. நபி மொழியின் பிரகாரம் புருவங்களை மழிப்பதற்கு அனுமதி இல்லை. சில பெண்களுக்கு கன்னங்களிலும் முகத்தின் இதர பகுதிகளிலும் மிகுதியான முடி வளரக்கூடும். முகத்தில் உள்ள இந்த முடியை நீக்குவது விரும்பத்தக்கது. இதன் மூலம் தாங்கள் ஆண் சாயலில் தெரிவதைத் தவிர்க்கலாம். அல்லாஹ்வின் தூதர் பெண்கள் முகத்திலுள்ள முடி நீக்கப்படுவதை தடை செய்த ஹதீஸிற்கான விளக்க உரையில் இமாம் நவவி இவ்வாறு கூறுகிறார். இந்தச் செயல், அதாவது முகத்தில் உள்ள முடியை பெண்கள் நீக்குவது, அனுமதிக்கப்பட்டதல்ல. ஒரு பெண்ணிற்கு தாடியோ மீசையோ முளைத்தாலொழிய. அப்படி முளைத்தால் அதை நீக்குவதற்கு தடையில்லை. உண்மையில் எங்கள் கருத்துப்படி அதை நீக்குவது விரும்பத்தக்கது. இந்த ஹதீஸில் உள்ள தடை புருவங்களை வடிவமைக்கும் விஷயத்திற்கு மட்டுமே பொருந்தும். அல்மின்ஹாஜ் ஷரஹ் சஹீஹ் முஸ்லிம் 1602